டியூப் தமிழர்களுக்கு வணக்கம். இளம் பெண் வக்கீலை ஏமாற்றிய மர்ம கும்பல் என்ற தகவலோடு இணைந்திருக்கிறோம். அந்த வகையில் பெங்களூரை சேர்ந்த 29 வயது மதிக்கத்தக்க இளம் பெண் வக்கீலை போதைப் பொருள் கடத்தியதாக கூறி அவரை ஏமாற்றிய ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. மேலும் அந்த பெண் வக்கீலை பயமுறுத்தி அந்தரங்க வீடியோக்களை எடுத்து 14 லட்சம் பணம் தருமாறும் மிரட்டி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஒரு சம்பவம் வெளியானதை அடுத்து பெங்களூர் போலீசார் அந்த மர்ம கும்பலை தேடி வருவதாகவும் கூறப்படுகின்றது. கொள்ளையடிப்பதற்கு இப்போது பல யுத்திகளை கையாண்டு வருகின்ற இந்த மர்ம கும்பல் இந்தியாவின் பல இடங்களில் காணப்பட்டு வருகின்றது. இந்தியாவில் மட்டுமல்ல, உலகின் பல நாடுகளில் இவ்வாறான மர்ம கும்பல் இருக்கத்தான் செய்கின்றது. அவர்கள் கொள்ளையடிப்பதற்கான பல்வேறு வகையான யுத்திகளை கையாளுகின்றார்கள். அதற்கு ஏற்றாற்போல் தற்போது நவீனமயமாகி வருகின்ற இந்த உலகத்தில் அவர்களுக்கு ஏதுவாகவே பல காரணிகள் அமைந்திருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். அந்த ஒரு அடிப்படையில் உங்களுக்கு பார்சல் வந்திருக்கின்றது, அந்த பார்சலில் போதைப் பொருள் வந்திருக்கின்றது என்று அவர்களை மிரட்டி அவர்களிடமிருந்து பணத்தை பறிக்கின்றார்கள். பெண்களாக இருந்தால் அவர்களை அந்தரங்கமாக வீடியோக்களை எடுத்து அதை காட்டி பயமுறுத்தியும் பணத்தை கொள்ளையடிக்கின்றார்கள். ஆண்களாக இருந்தால் அவர்களிடம் பணத்தை கொள்ளையடிக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறு பல யுத்திகளை கையாண்டு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுகின்ற மர்ம கும்பலில் ஏதோ ஒரு மர்ம கும்பல் தான் இந்த பெண்ணையும் இவ்வாறு ஏமாற்றி இருக்கின்றது என்று போலீசாரால் கூறப்படுகின்றது. அதன் அடிப்படையில் தான் பெங்களூருவை சேர்ந்த இந்த 29 வயது மதிக்கத்தக்க இளம் பெண் வக்கீலை மர்ம நபர் ஒருவர் தொலைபேசியில் அவரை அழைத்திருக்கின்றார். அந்த தொலைபேசி அழைப்பினை எடுத்த அந்த பெண்ணுக்கு அவர் கூறியிருக்கின்றார், நாங்கள் மும்பையில் இருந்து கொரியர் சேவையில் இருந்து கதைக்கின்றோம். உங்களுடைய பெயரில் தாய்லாந்துக்கு அனுப்பப்பட்ட பார்சல் திரும்பி வந்திருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார். மேலும் அந்த பார்சலில் MDMA என்ற போதைப் பொருள் வகை இருப்பதாகவும் இந்த போதைப் பொருள் குறித்து மும்பை சைபர் கிரைமானது விசாரணை நடத்தி வருவதாகவும் கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த விடயம் தொடர்பாக மும்பை போலீசார் உங்களிடம் தொலைபேசி அழைப்பினூடாக உங்களை தொடர்பு கொள்வார் என்று மிரட்டி இருக்கின்றார்கள். ஆகவே கொரியர் சர்வீஸில் இருந்து பேசுகின்றது போல பேசிய பின்னர் சில நிமிடங்கள் கழித்து வேறொரு நபர் அழைப்பு விடுக்கின்றார். போலீஸ் என்று தெரிவித்து இந்த பெண்ணிற்கு அழைப்பு விடுக்கின்றார். இவ்வாறு போலீஸ் என்று அழைப்பு விடுத்த அந்த நபர் இந்த விடயமானது மிகவும் ஒரு சிக்கலான விடயம். அது மட்டுமல்லாமல் இந்த விடயம் தொடர்பாக CBI அதிகாரிகள் மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகள் உங்களிடம் விசாரணைகளை மேற்கொள்வார் என்று அந்த தொலைபேசி அழைப்பினை நிறைவு செய்திருக்கின்றார். ஆகவே இந்த ஒரு நிகழ்வின் பிற்பாடு யோசிக்க கூட முடியாமல் பயந்து போயிருந்த அந்த பெண்ணுக்கு இவ்வாறு தொடர்ந்து வந்த தொலைபேசி அழைப்புகளை கதைத்துவிட்டு யோசிக்க கூட முடியாமல் பயந்து போயிருக்கின்ற அந்த இளம் பெண்ணுக்கு மீண்டும் ஒரு தொலைபேசி அழைப்பு வருகின்றது. CBI அதிகாரி அபிஷேக் சவுகான் கதைப்பதாக அந்த அழைப்பு வந்திருக்கின்றது. இவ்வாறு தொடர்பு கொண்ட அந்த நபர் இந்த விடயத்தின் பின்னணியில் அரசியல் பிரமுகர்களும் வேறு சில கடத்தல்காரர்களும் இருப்பதாக நாங்கள் ஊகிக்கின்றோம். இது தொடர்பான விசாரணைகளை நாங்கள் உங்களிடம் நடத்த இருக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார். மேலும் இவ்வாறு உங்களிடம் தீவிரமான விசாரணைகள் நடத்த வேண்டும் என்று கூறிய அந்த நபர் திடீரென வீடியோ கால் செய்திருக்கின்றார். வீடியோ கால் செய்த அவர் உங்களுடைய தொலைபேசியை இவ்வாறு வைத்துவிட்டு நீங்கள் கட்டிலில் படுத்துக் கொள்ளுமாறு கூறியிருக்கின்றார். செய்வது அறியாமல் யோசிக்க முடியாமல் பயந்து போயிருந்த அந்த பெண்ணும் அவர் சொன்னவாறே செய்திருக்கின்றார். இதனை அடுத்து சுங்கத்துறையில் இருந்து அழைப்பு விடுத்ததாக கூறி பேசிய நபர் மீண்டும் அந்த பெண்ணுக்கு தொலைபேசி அழைப்பை விடுக்கின்றார். மேலும் இந்த போதைப் பொருளை நீங்கள் பயன்படுத்தியது மற்றும் கடத்தியது தொடர்பாக உங்களை பரிசீலிக்க வேண்டும், நீங்கள் நிர்வாணமாக இந்த வீடியோ காலில் நிற்க வேண்டும் என்று சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். இதனை அந்த பெண் பயத்துடனே செய்திருக்கின்றார். இவ்வாறு அந்த பெண்ணை நிர்வாணமாக நிற்க விட்டு வீடியோக்களை எடுத்த பின்னர் இவ்வாறு அந்த பெண்ணை நிர்வாணமாக நிறுத்தி அதை வீடியோவாக எடுத்துவிட்டு அந்த தொலைபேசி அழைப்பினை நிறுத்தி இருக்கின்றார்கள். அதன் பின்னர் 2 நாட்கள் கழித்து மீண்டும் அந்த பெண்ணுக்கு அழைப்பு விடுத்து உங்களுடைய நிர்வாண வீடியோ எங்களிடம் இருக்கின்றது, இதை நாங்கள் வெளியிடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு 14 லட்சம் ரூபாய் பணத்தை நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லி மிரட்டி இருக்கின்றார்கள். பயந்து போன அந்த பெண் எப்படியோ 14 லட்சம் பணத்தை புரட்டி அவர்கள் கொடுத்த அக்கௌண்ட் நம்பருக்கு அந்த பணத்தை அனுப்பி வைத்திருக்கின்றார். இவ்வாறு அந்த பணத்தை பெற்றுக்கொண்டவுடன் சிறிது நாட்களுக்கு அந்த பெண்ணை தொந்தரவு செய்யாமல் இருக்கின்றார்கள். அதன் பின்னர் இந்த பிரச்சனை முடிந்துவிட்டது போல என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த பெண்ணுக்கு மீண்டும் தொலைபேசி அழைப்பு வருகின்றது, எங்களுக்கு இந்த பணம் போதாது, மேலும் பணம் வேண்டும் என்று சொல்லி. ஆகவே இந்த ஒரு தருணத்தில் தான் அந்த பெண் உணர்ந்து கொள்கிறார், தான் ஏமாற்றப்பட்டு விட்டேன், தனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, தான் எந்த ஒரு போதைப் பொருளும் கடத்தவில்லை, தன்னை இவ்வாறு கூறி அவர்கள் ஏமாற்றி விட்டார்கள், என்னை நிர்வாணப்படுத்தி என்னிடமிருந்து பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள் என்ற ஒரு விடயத்தை அந்த பெண் அப்போது தான் உணர்கின்றார். ஆகவே இந்த ஒரு விடயத்தை கருத்தில் கொண்ட பெங்களூர் போலீசார் இது தொடர்பான தீவிர நடவடிக்கைகளை உடனடியாக எடுத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இவ்வாறு ஒரு மர்ம கும்பல் இருக்கின்றது, அவர்கள் இத்தகையான விடயங்களை கூறி உங்களை ஏமாற்றக்கூடும் என்று மக்களுக்கு உடனடியாக விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றார்கள். அதன் பின்னர் அவர்களை வலைவீசி தேடி வருவதாகவும் கூறப்படுகின்றது. ஆகவே இந்த சம்பவத்தின் பின்னணியில் பார்க்க போனால் சட்டத்தரணியாக இருக்கின்றவர்களுக்கே இந்த நிலைமை என்றால் சாதாரண மக்களுக்கு எவ்வாறு எல்லாம் நடக்கக்கூடும். ஆகவே இது தொடர்பான விடயங்களில் மக்களாகிய நீங்களும் கவனமாக இருக்க வேண்டும் என்பது போலீசாரினுடைய கருத்து மட்டுமல்லாமல் இது உங்களுடைய சுய கருத்தாகவும் கூட இருக்க வேண்டும். ஆகவே இவ்வாறு பல மர்ம கும்பல்கள் பல இடங்களில் இருக்கின்றார்கள். அவர்களிடமிருந்து உங்களையோ உங்களது சொத்துக்களையோ நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் தான் யோசித்து செயல்பட வேண்டும். இவ்வாறு மற்றும் ஒரு தகவலின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை நன்றி.